சரி கவனி. டேய் கவனிடா. ஏற்கனவே நேற்று சொல்லி கொடுத்ததுல தம்பி டே காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ்னு சொல்லி கொடுத்தேன். காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ்னு சொல்லி கொடுத்தோம்டாமா தம்பி டே கல்கி 2 + i இருந்தா இதுக்கு காஞ்சுகேட் ஒன்று எடுத்து செய்யணும். 2 - i. அது 2 கணக்கு இருந்துச்சு பாரு. இந்த எக்ஸசைஸ்ல 2 கணக்கு இருந்துச்சு. காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் கணக்கு பார்த்துக்கோ. அதே மாதிரி எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி எழுதியா 3 எழுதிக்கிறேன். இதுக்கு அடுத்து என்ன செய்யறோம் அப்படின்னா, இது இர்ரேஷனல் ரூட்ஸ். இது இந்த கொடுத்துருக்கு பாரு, இது வந்து இர்ரேஷனல் ரூட்ஸ். இர்ரேஷனல் ரூட்ஸ்னா விகித உரா மூலங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இர்ரேஷனல் ரூட்ஸ் இது மறந்துடாத. ஆமா, இந்த மாதிரி கொடுத்தா 1 ரூட் எடுத்துட்டேன். 1 ரூட் அப்படின்னு எழுதியிருக்கேன். 1 ரூட் வந்துடாமா √5 - √3. இப்போ கவனிச்சுக்கோ, இந்த மாதிரி இர்ரேஷனல் ரூட்ஸ் கொடுத்தா அடுத்தடுத்து எடுக்கையில் எப்படி எப்படி எடுக்கிறேன்னு பாரு. இதுக்கு அடிஷனலாக ஒன்று எடுக்கலாம். √3 + 5 √5 + √3 ஒன்று எடுக்கலாம். அதர் ரூட்ஸில் எடுக்கிறேன். பார்த்துக்கோ, பெருசாக போகும். இதில் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆக்கி ஒன்று எடுக்கலாம். இப்படி எடுக்கலாம். இன்னொன்று -5 எழுதி -√3 ஒன்று எடுக்கலாம். இன்னொன்று √3 இதுக்கு ஆப்போசிட்ல ஒன்று எடுத்துட்டேன், இதுக்கு ஆப்போசிட் ஒன்று எடுத்துட்டேன், இதுக்கு ஒரு ஆப்போசிட் எடுக்கலாம்ல. -√5 + √3 எடுக்கலாமான்னு பாரு. இர்ரேஷனல் ரூட்ஸ்னா இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுக்கணும். காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் முடிஞ்சிருச்சு கணக்கு, அது காஞ்சுகேட் மட்டும்தான். இந்த மாதிரி இர்ரேஷனல் ரூட்ஸ் எடுத்தா 4 விதமாக எடுக்கலாம், மறந்துடாது. ரைட்டு. அடுத்து 2 பேராக சேர்க்க போகிறேன். இது 2 சேர்க்க போகிறேன். இது 2 சேர்த்தோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. இப்போ இதை நான் எழுதையில தட் இஸ், அதாவது x - √5 - √3 இது ஒரு ஃபேக்டர். x - √5 + √3 இது ஒரு ஃபேக்டர். தம்பி டே இப்போ தான் நான் கீழே சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்கிட்ட. 5x + 6 அப்படின்னு இருக்குன்னா இதை இந்த மாதிரி எடுத்தோம்னா x + 3 x + 2 இதுக்கு பேர் ஃபேக்டர், தமிழில் காரணி. இதை வெளியில கொண்டு போனோம்னா, இந்த மாதிரி கொண்டு போனோம்னா இதுதான் ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் கொஸ்டின்ல கொடுத்துருக்கு. அந்த மேலே பாரு, ரூட்ஸ்ன்னு கொடுத்துருக்கு பாரு. இருந்தா இதை கொடுத்துருக்கு. அப்போ இதை உள்ள கொண்டு வந்தால் என்ன எழுதியிருக்கோம்? அந்த மாதிரி எழுதியிருக்க மாதிரி எடுக்கணும். அது மாதிரி இந்த இது எடுக்கையில் 2க்குமே என்ன போட்டிருக்கேன்னு பார்த்துக்க, x - போட்டிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்க மாதிரி நினச்சிக்கோ. இதுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்க மாதிரி அர்த்தம் தான், உள்ளே போனால் என்ன ஆகும்? மைனஸ். அதே மாதிரி இதுக்கு ப்ளஸ் இருக்க மாதிரி அர்த்தம், உள்ளே போனால் என்ன ஆகும்? மைனஸ். இது ஒரு ரூட்டு, இது ஒரு ரூட்டு. புரியுதான்னு பார்த்துக்க. இது -3 உள்ளே போனால் +3 ரைட்டு. இது ப்ளஸ்ஸு உள்ளே போனால் மைனஸ் ஆகும். இதுவும் ப்ளஸ்ஸு உள்ளே போனால் மைனஸ் ஆகும். இது 2 மட்டும் எடுத்திருக்கேன். முதல்ல எடுத்துட்டு பார்த்துக்கோ. இது 2 எடுத்துக்கிறோம். ரூட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இது 2 மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கவேன். இந்த இப்படி மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு 0 வச்சா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். x - √5 - √3 x - √5 + √3 அப்படின்ற ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எழுதிக்கோ. இருபடி சமன்பாடு அப்படின்றது. ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுவோம். என்ன சேஞ்சஸ் பண்ணுவோம்னா x - √5 + √3 சரியான்னு பாரு. அதே மாதிரி இங்க x - √5 - √3 அப்படின்னு சேஞ்ச் பண்றேன். புரியுதான்னு பாரு. ஏசார் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா இது a + b a - b ஸ்டைல்ல வரும் பாரு. இது a + b ஸ்டைலு, இது a - b ஸ்டைல். தெரியலையா? அப்ப என்ன எழுதுவியா? a² - b² = 0 அப்படின்னு எழுதலாம். அப்ப ஏக்கு பதிலாக என்ன இருக்குங்க? x - √5. பிக்கு பதிலாக என்ன இருக்கு? √3. அப்ப x - √5 ஹோல் ஸ்கொயர்
மைனஸ் ரூட் த்ரீனா என்ன வந்துடும் 3 ஈக்குவல் டு 0. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஒரு இதை எடுத்து செஞ்சிருக்கேன், புரியுதான்னு முதல்ல பாரு. ஒரு இதை எடுத்து செஞ்சிருக்கேன். ஒரு ரூட் எடுத்து செஞ்சிருக்கேன். ஒரு ரூட் எடுத்துனா மேலே கொடுத்துருந்தான்ல, அதுக்கு ஆப்போசிட்ல எடுத்து செஞ்சிருக்கேன். ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அடுத்து பேலன்ஸ் அந்த ரெண்டு இருக்கு, இந்த இது ரெண்டு, அது ரெண்டுல ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறேன். இங்க பாரு, அது ரெண்டுல என்ன இருக்குன்னு பாத்துக்கோ. ரூட்ஸ் அதர் ரூட்ஸ் ஆர்னு எழுதுறேன். டேய் கவனி, மைனஸ் ரூட் 5 மைனஸ் ரூட் 3 கமா மைனஸ் ரூட் 5 பிளஸ் ரூட் 3. இப்போ இதை உள்ள கொண்டு வரோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஃபேக்டரா எழுத போறேன். எக்ஸ் மைனஸ் பிராக்கெட்டை போட்டு மைனஸ் ரூட் 5 மைனஸ் ரூட் 3ன்னு எழுதுறேன். இல்லை சார் எனக்கு தெரியல சார் அப்படின்னா இதை வந்து மைனஸ்ன்னு எழுதி ரூட் 5 பிளஸ் என்ன எழுதிக்கலாம், ரூட் 3ன்னு எழுதிக்கலாம். தெரியுதா சொல்றது? அப்போ உள்ள கொண்டு வந்தா என்ன எழுதலாம், பிளஸ்ன்னு எழுதிடலாம். சரியா? அது உள்ள கொண்டு வந்தா பிளஸ்ன்னு ஆயிரும், என்ன மாத்திக்க, உன்னுடைய விருப்பம், தெரிஞ்சுக்கிறேன்னு அதுக்காண்டி சொல்றேன். அடுத்து இன்னொன்று இதை எழுதுறேன். சரியா? இது மைனஸ் வெளியே எடுத்தோம்னா என்ன ஆகுன்னு பார்த்துக்க, ரூட் 5 மைனஸ் ரூட் 3ன்னு வரும். அப்போ உள்ள கொண்டு வர்றேன், ப்ளஸ் ஆயிரம். என்னடா தம்பி வரும் உள்ள, ரூட் 5 மைனஸ் ரூட் 3. புரியுதான்னு பாரு, ஈக்குவல் டு 0. அப்போ இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன், மறுபடியும் அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ரூட் 5 ப்ளஸ் ரூட் 3, எக்ஸ் ப்ளஸ் ரூட் 5 மைனஸ் ரூட் 3 ஈக்குவல் டு 0. இப்போ அதே மாதிரி இருக்கு பாரு, இது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ப்ளஸ் ரூட் 5, இது ரூட் 3. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ரூட் 5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 ஈக்குவல் என்னது 0. சரியான்னு பார். டேய் எடுத்து செஞ்சது புரியுதான்னு பார்த்துக்கோ. மேலே ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன், கீழே ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். வாடா, எடுத்துக்க. மேலே ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன், கீழே ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். ரெண்டு ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணோம்னா மொத்தமாக ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஃபோர்த் ஆர்டரில் ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம்னா அது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனு, இதுவும் என்னது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனு. அப்போ ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் ஃபோர்த் ஆர்டரில் கிடைக்கும் ஆன்சர். கரெக்டானு பாரு, அதில் ஆன்சரில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. ஆன்சரில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கோ. ஃபோர்த் ஆர்டரில் வரும். ஏன்னா இது ஒரு ஈக்குவேஷனு, இது ஒரு ஈக்குவேஷன். இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். ரெண்டே மல்டிப்ளை பண்ணணும். தேர்ஃபோர்னு எழுதி தம்பி பார்த்துக்கோ. இப்படி எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து இப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோ. ப்ளஸ்ஸா மைனஸாடா, மைனஸாடா. எக்ஸ் ப்ளஸ் ரூட் 5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3. அதில் மைனஸ் இருக்குடா, இங்கே என்ன இருக்கு பாரு. ஆமாம் பார்த்துக்கோ, இப்படி இருக்கு. இது இப்படியே வச்சிருந்தாலும் சரி, இல்லை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் ரூட் 3, சாரி 3. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மைனஸ் 3 ஈக்குவல் என்னது 0. பார்த்துக்கடாமா, இந்த அழிட்டேன். இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம். இது சுருக்கிறியா, சுருக்க. எக்ஸ் ஸ்கொயர் எதுலடாமா, இதுலடா, ரைட்ரா. 2ab எக்ஸ் வரும். கரெக்ட், வெரி குட். இப்போ உள்ள கொண்டு போ, இது ரெண்டு சரி பண்ணிக்க. 5 மைனஸ் அவள் கழிச்சாடா வரும் 2 ப்ளஸ் 2. அடுத்து என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர், அங்கேயும் 2 தானா, ப்ளஸ் 2 ரூட் எக்ஸ் ப்ளஸ் 2 சீக்குவல் என்னது 0. வேற எதுவும் சரி பண்ணலாமான்னு பாரு. எக்ஸ் போடணும், இந்த இடத்துல எக்ஸ் போட்டுக்க. ரைட். வேற 2 உள்ள கொண்டு வந்துட்டு ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பின்னு பிரிச்சிடவா? என்னடா இப்படி எழுதிக்கிறேன்டா, மாத்தி இப்படி எழுதிட்டு அப்படி எழுதிட்டு அதே மாதிரி இதையும் அப்படி எழுதிட்டு, இப்போ நல்லா கவனிச்சு பாரு. ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி எழுதலாம்ல. அப்போ என்ன வரும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2,
பி வந்து 2√5x சரியான்னு பார்த்துக்கோ. தெரியுதா? ரைட்டு. இது மறுபடியும் ஓப்பன் பண்ணோம்னா a² b² 2ab 4x² மைனஸ் இது ஓப்பன் பண்ணோம்னா 2 2s are 4, இது ஒரு 5 5 4s are 20 20x² வருமானு பார்த்துக்கோ. ஈக்குவல் டு 0 சரியான்னு பாரு. இப்போ சப்ராக்ட் பண்ணு. x⁴ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா மைனஸ் பிளஸ் என்னது 4 ஈக்குவல் டு 0 விச் இஸ் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் அந்த ரூட்டுக்குள்ளது. இதுதான் ஒரிஜினல் சமன்பாடு. அதாவது இதெல்லாம் 5 மார்க் கணக்கோட சேர்ந்தது. 3 மார்க்கில் கேட்பாங்கம்மா கம்பல்சரியில், இது எழுத மாட்டாங்க பசங்க, பார்த்துக்குங்க பொறுமையா. இது முக்கியமான சம்டா, தியரிட்டிக்கலாக இருக்கும். மணி பார்த்துக்கோ. இதெல்லாம் வந்து எப்போ கேட்டாலும் செய்கிற மாதிரி மைண்டை செட் பண்ணி சரி பண்ணிக்கங்க. இங்கே ப்ரூவ் தட் எ ஸ்ட்ரைட் லைன் இருக்கு அண்ட் பேரபுலா கேனாட் இன்டர்செக்ட் மோர் தென் 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒரு பேரபுலாவும் ஒரு ஸ்ட்ரைட் லைனை 2 இடத்துக்கு மேலே வெட்டாது அப்படின்னு சொல்கிறான். கேனாட் இன்டர்செக்ட் மோர் தென் 2 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கு. 2 இடத்துக்கு மேலே வெட்டாதுன்னு சொல்கிறான். கேனாட் இருக்குடா, மோர் தென் இருக்குடா, 2 பாயிண்ட்ஸ் இருக்குடா, 2 புள்ளிகளுக்கு மேலே வெட்டாது அப்படின்னு சொல்கிறான். எப்படி சார் அப்படின்னா, ஒரு பேரபுலா நானா எடுக்கிறேன். டேய் தம்பி, ஒரு பேரபுலான்றது ஈக்குவேஷன் ஆஃப் பேரபுலா, ஈக்குவேஷன் ஆஃப் பேரபுலான்னு சொல்லுவாங்க. பரவளையத்தின் சமன்பாடு ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா. தமிழில் பரவளையம் இருக்குண்டாமா அர்த்தி பார்த்துக்குங்க. y² ஈக்குவல் டு 4ax வச்சுக்கோ. இதுக்கு படம் போட்டோம்னா இப்படி. இதெல்லாம் வந்து அடுத்து வரும்டா, பின்னாடி 5வது யூனிட்ல வரும். அப்போ பார்த்து சொல்கிறேன். இதுதான் y² ஈக்குவல் டு 4ax. இது பேரபுலா 5th யூனிட்ல வரும். அப்போ நீங்கள் விளக்கம் பார்த்துக்குறோம். இப்போதைக்கு நான் படம் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் எடுக்கிறேன். the equation of straight line y equal to mx plus c. மணி எடுத்தாடா. அப்போ நான் இப்படி ஒரு லைன் வரைகிறேன். ஸ்ட்ரைட் லைனா இதுதான் y equal to mx plus c. எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு தெரியலையா? இந்த ஆகுது பாரு, இந்த ஒரு ஆகுது, வேற எங்கேயும் ஆகுதா? அதைத்தான் அவன் சொல்கிறான், 2 இடத்துல தான் இன்டர்செக்ட் ஆகுது. இதுக்கு மேலே என்ன செய்யாது, இன்டர்செக்ட் ஆகாது அப்படின்றதான் அர்த்தம். சரி, எப்படி சார் சொல்றீங்க? நீ கவனி. y² ஈக்குவல் டு என்னடா இருக்கீங்க, இந்த ஒய்க்கு போல எடுத்துட்டு ரீப்ளேஸ் பண்றோம்னு வச்சுக்கல. y² ஈக்குவல் போட்டுட்டாலும் சரி. எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவ? ஏதாவது ஒன்று எடுத்து ரீப்ளேஸ் பண்ணணும். இல்லை இதை எடுத்து இது 1ன்னு வச்சுக்கோ தம்பி, இது 2ன்னு வச்சுக்கடா. ஃப்ரம் 1லேருந்து வரேன்டா குட்டி, ஃப்ரம் 1லேருந்து வர்றேன். ஒய்யை தூக்கி இதில் போடு. mx plus c ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னடா வரும், 4ax. சில விஷயங்களை லாஜிக்காக பதில் சொல்லணும். சில விஷயங்கள் லாஜிக்காக பதில் சொல்லணும்னா ரொம்ப தூரம் போயிட வேணாம். நீ யோசிச்சு பாரு, ஒரு x² + x + ஏதாவது நம்பர் இருக்கு, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் எத்தனை ரூட் வரும்? 2 ரூட்டு, அப்படித்தானே? கியூபிக் ஈக்குவேஷன் என்ன வரும்? இது எந்த ஈக்குவேஷன் தெரியுதான்னு பாரு. அப்போ ரூட் எத்தனை வரும்? அப்படி எழுதிட்டு போயிடலாம். புரியுதான்னு சொல்றது? therefore it has 2 roots அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அர்த்தம். ஏன்னா ஓப்பன் பண்ணோம்னு வச்சுக்கிறேன், m² x² வரும், தெரியுதா? அப்போ ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இட் ஹாஸ் 2 ரூட்ஸ்னு எழுதலாம். therefore இது எழுதி therefore the straight line, அவ்வளோதான். 2 ரூட்ஸ் கிடைக்குன்னா 2 இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்காண்டி சொல்ல வரேன். புரியுதா? therefore இல்லை கணக்கில் எழுதுனா எழுது. தட் இஸ், அதாவது விச் இஸ் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எழுதிக்க, இருபடி சமன்பாடு. therefore it has 2 real roots எழுதினாலும் சரி, 2 roots எழுதினாலும் சரி, ரூட்ஸ் தான். அதை எழுதிட்டு எழுதிடு. therefore a straight line 2 இடத்துல தான் மட்டும் அண்ட் பேரபுலா cannot intersect at more than 2 points அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க. இதுதான் கணக்குடைய